அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 இந்த வாரம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுனம் தொழில் ரீதியான ஒரு புதிய சிந்தனையும் புதிய செயல்பாடும் புதிதாக ஆரம்பித்தே ஆக வேண்டும். அல்லது இதனால் வரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருந்த இதை பார்க்கலாம் என்றது இல்லை. இந்த வாரம் நீங்கள் களத்தில் இறங்கி களமாடுவீர்கள். தொழில் அல்லது புதிய தொழில் அல்லது பழைய தொழிலே ரீபூஸ்ட் பண்ணுவீர்கள். மீண்டும் அதே போல நல்ல பாடங்களை மீண்டும் படிப்பீர்கள், நல்ல படங்களை மீண்டும் பார்ப்பீர்கள், அல்லது நல்ல செயலை மீண்டும் செய்வீர்கள். ஆக செயல் வீரர்கள் தொழில் ரீதியாக நல்லா புரிஞ்சுங்க. தொழில் ரீதியாக மிதுனம் இப்போது இந்த வாரம் முன்னேற்றத்திற்கான வாரம். அந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் செயல்திறனை மீண்டும் நிரூபியுங்கள். அதாவது என்ன சொல்லுவோன்னா, ஆமாம்மா போனோம் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார் பூட்டிட்டாருப்பான்னார். இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் இப்போ திருப்பியும் அதே இடத்துல அதே கடையை அதே தொழிலை மீண்டும் திறக்கிறார். ஆக மிதுனம் மீண்டு வருகிறது, மீண்டு வந்து விட்டது என்ற ஒரு நிலை இந்த வாரம். வீட்டில் உள்ள பெண்கள் அம்மாவும் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். ஆக பெண் தெய்வத்தால் வணங்க வேண்டியவர்கள் நீங்கள். பெண்களை ஆளுமை செய்யாதீர்கள், அன்பாய் அரவணைத்து செல்லுங்கள். இந்த வாரம் தொழிலில் அவர்களால் தான் உங்களுக்கு வாழ்க்கையும் வளமும் இருக்கிறது. ஆக மதிப்பும் மரியாதை இருக்கிறது. ஆக மாமியார் வீட்டு வழியில் உங்களுக்கு அற்புதமான உதவிகள் காத்து கொண்டிருக்கிறது. வணங்கி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தொழிலையும் வளர்த்து கொள்ளுங்கள். ஆக மிதுனம் ஒரு சின்ன கண்ணை செய்வதாங்க. நீங்கள் ஆரம்பிங்க, மீதியெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க. உங்கள் ஆரம்பம் தான் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனால் அதுக்காக சோம்பி உட்காந்துடாதீங்க. உங்களுடைய முயற்சி சட்டென்று உணர்ந்து கொள்ளும் உங்கள் திறமை இந்த வாரம் வெளிப்படும். இந்த வாரத்தினுடைய திறமைகளும் இந்த வருடத்தின் திறமைகளும் உங்கள் கைகளில் ஏற்றக்கூடிய ஒரு சிறு தீபம் போல அது பெரு ஒளியாக உங்கள் வாழ்வில் வளம் பெறும், பலம் பெறும். ஆக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழிலில் மேம்படுத்தி கொள்ளுங்கள். நன்றிகளும் நமஸ்காரங்களும். இன்னும் இருக்கா? சிறு உதவிங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு வார்த்தை பேசாதவர்கிட்ட போய் பேசி பாருங்க. சார் உங்களை பார்க்க வந்தேன், இத்தனை முறை வரேன், ஒன்றுமே கண்டுக்கல. இல்லை சார், நான் ஏதோ டென்ஷனாக போனேன். என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு முன்னோடி இல்லையா, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் இல்லையா, அப்படி என்று நல்ல அறிவுரைகளையும் நல்ல உறவுகளையும் வளர்த்து கொள்ளுங்கள், வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வாதமும் விதண்டாவாதத்தினால் பல பெரிய நன்மைகளை இழந்து விடுகிறீர்கள். ஜஸ்ட் சார் எப்படி இருக்கீங்க, ஹலோ அவர் பேசுனா நான் பேசுகிறேன் அப்படி என்று சிறு முயற்சியாளர் கதவுகளை தட்டுங்கள். உங்களுக்கு பொக்கிஷ அறைகள் திறந்து விடப்படும். ஆக உங்கள் முயற்சி அது தொழிலில் இப்பொழுது வளர்ச்சி. இந்த காலத்தை பயன்படுத்துங்கள். கால தேவன் உங்களுக்கு கருணை புரிகிறான். நன்றிகளும் நமஸ்காரங்களும்.